சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. கோவை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்துள்ளார். 35 வயசுக்கு அதிகமான வயது உள்ளவங்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வீட்டுக்கு சென்று போஸ்டல் பேலட் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும். அந்த எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் 31,885 பேர் 85 வயசுக்கு மேலே இருக்காங்க. பொலிட்டிக்கல் ஆட்ஸ் ஏதாவது பப்ளிக் பிளேஸில் இருந்ததா அது ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க முடிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. மாடல் கோடில் இதுக்கான கிளியரன்ஸ் கிளியராக இருக்குது. டிரெக்ஷன்ஸ் விவிஐபி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவங்க Z+ கேட்டகரி எஸ்பிஜி ப்ரொடெக்டினால் அதுக்கான எக்ஸம்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஆஸ்பெக்டில். ஸோ மாடல் கோடில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணி தான் நிகழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த நிலையில் சேலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய உருவப்படங்களும் மூடப்பட்டன. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் அனைத்தும் கிழிக்கப்பட்டன. இந்த நடைமுறை வரும் ஜூன் 4ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்சியர் மகாபாரதி பறக்கும் படையினர் சோதனை மேற்கொள்வதை நேரில் கள ஆய்வு செய்தார். ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 3 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 3 பறக்கும் படையின் GPS கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்களுடன் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுவின் சோதனை பணிகளை ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து மன்னம்பந்தல் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி முன்பு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்ததை நேரடியாக கள ஆய்வு செய்தார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.